Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமநாதபுரம் அரசு நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி பயிற்றுவிக்கப்படும் நிலையில் 11, 12ஆம் வகுப்புகளிலும் ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது 12 வாரங்களுக்குள்ளாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாணவிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அரசு பள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு தளமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு இந்த சமூகம் இன்னைக்கு முழுமையாக போராடுது. அப்படி பெண்கள் முன்னேறி வரக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு தூரம் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால பெண்கள் முன்னேறி வரக்கூடிய தடைகள் அதிகமாக இருக்கு. அதனால அரசு முழுமையாக கவனத்தில் எடுத்து இதை எங்களுக்கு சரி பண்ணி தரணுங்கிறது தான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், இந்த வழக்கில் நீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாங்க? வணக்கம் ஷியாம். ராமநாதபுரம் நகராட்சியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தமிழ் வழி, ஆங்கில வழி என 2 வழியிலுமே அந்த மாணவிகளுக்கு வகுப்பறை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் 6 துவங்கி 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே ஆங்கில வழி கல்வியானது பயிற்றுவிக்கப்படுவதாகவும், கடந்த 3 பேச்சுகளாக அங்கு பயின்ற மாணவிகள் படிப்பை முடித்துவிட்டு பிற அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து பயில்வதாகவும், இதனால் அரசால் தங்களுக்கு வழங்கக்கூடிய எந்த சலுகையும் கிடைப்பதில்லை என அங்கு பயிலக்கூடிய ஆங்கில வழி பயிற்றுவிக்கக்கூடிய அந்த மாணவிகள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த சூழலில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்விக்கான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அஜ்மல் ஷெரீப் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த மனு குறித்து பரிசீலனை செய்து 12 வார காலத்திற்குள் அந்த பள்ளியில் ஆங்கில வழியை பயிற்றுவிப்பதற்கான ஆசிரியர்களை நியமிப்பது, அதுபோல போதிய அளவில் கழிப்பறைகளை ஏற்பாடு செய்வது, அது மட்டுமல்லாது அங்கு ஆய்வு வசதியை ஏற்படுத்துவது என அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தர 12 வார கால அவகாசம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நகராட்சி மேல்நிலைப் பள்ளியானது அந்த நகர்பகுதியில் மட்டுமல்லாது சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் பயிலக்கூடிய பிரதான இடமாக இருந்து வரக்கூடிய சூழலில் இப்போது அந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என நிசாபானு ஸ்ரீமதியை அடங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வானது உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.